சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எல்லா சர்ப்ரைஸும் நல்லா இருந்துச்சு. தோனி மட்டும் வைக்கிறீங்க, கோலி எந்த படத்துல வரல? கோலி ஒரு சின்னதாச்சும் வந்திருக்கலாம். பங்கமா இருக்கு படம். செம மாசு ப்ரோ, வேற லெவல் படம். வேற மாதிரி தியேட்டர்ல வந்து பாருங்க எல்லாரும். கிளைமேக்ஸில் ஒரிஜினல் வருவார் பாருங்க, செமையாக இருக்கும். செம மாஸ் ப்ரோ. எப்பயும் போல் லைன் இஸ் ஆல்வேஸ் அலை. மாஸ் என்டர்டெய்னர் தான், ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். நிறையவே இருக்குது ப்ரோ. மேட்ச் செகண்ட் ஹாஃபில் மேட்ச் பார்க்கும்போதும் தோனி அந்த சிஎஸ்கே மேட்சும் ப்ளஸ் விஜய் வர சீன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. நடுவில் நிறைய கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. எஸ்கே வராரு, சூப்பர் ப்ரோ. அந்த தலையோட பீஜம் இந்த 2 செகண்ட் தான் ப்ரோ, தரமாக இருக்குது படம். எப்படி இருந்தார் படத்தில்? தலையை காட்டல, பட் அந்த பீஜம், அந்த மங்காத்த பீஜம் மட்டும் போட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. நிறைய ட்விஸ்ட் இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ப்ரோ. காமெடி பரவாயில்ல, நல்லா இருக்குது. பட் எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. ஒரு சீனுக்கு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய இருக்குது, நிறைய யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு மூவி, மாசாக இருந்தார். ஆஸ் அ ஃபேனாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஜாலியாக போச்சு, செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆமாம், நிறைய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. நல்லா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனா, அவ்வளோதான். ஓகே, நல்லா தான். சாட்டிஸ்ஃபையாக இருக்கு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. எஸ்கே வந்திருந்தாரு. சூப்பராக இருக்குண்ணா. வேற லெவலு. என்னண்ணா சர்ப்ரைஸ் வேற லெவலா. நல்ல த்ரிஷா டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லா சர்ப்ரைஸும் நல்லா இருந்துச்சு. தோனி மட்டும் வைக்கிறீங்க, கோலி எந்த படத்துல வரல? கோலி ஒரு சின்னதாச்சும் வந்திருக்கலாம். வேற லெவல். வேற லெவல்ண்ணா. எஸ்கே வந்திருந்தாரு, நல்லா இருந்துச்சு. நல்லா லாஸ்ட்ல ஒரு விஜய் சீன் வந்துருச்சு, சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல்ண்ணா. நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஸ்டோரி என்ன ப்ரோ, எல்லாமே அப்போ ரொம்ப நம்புறாரு. பையன் போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணார். திரும்ப வந்தும் அவர் ஒரு பையன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எல்லாமே. எப்பயுமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. டான்ஸ் எல்லாம் நல்லா செம்மையாக இருந்துச்சு. விஜய் ரொம்ப டான்ஸ் பண்ணுவார்ல, எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வெங்கட் பிரபு மாஸ் பண்ணிட்டாருண்ணா. நாங்கள் ஒன்று எதிர்பார்த்தேங்க, ஆனால் அது படம் பயங்கரமாக இருக்குதுண்ணா. விஜய் ஆக்டிங் வேறு லெவலு. ஒரு சீன் பார்க்கும்போது அடுத்த சீன் எப்போ வரும்னு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சுண்ணா. அவரெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களெல்லாம் எஸ்கே, முக்கியமாக எஸ்கே வந்தார், தோனி காட்டினாங்க. வேறு லெவல். வெங்கட் பிரபு வேறு லெவல் பண்ணுறாரு. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுண்ணா. சூப்பர் படம்ண்ணா. விஜய் ஆக்டிங் சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. மங்காத்தா மாதிரி வரலைங்க, படு கேவலமாக இருக்குது. வேற லெவல் ப்ரோ. ஓகேண்ணா, படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கும். சூப்பர்ண்ணா. படம் சூப்பராக இருக்குதுண்ணா, வேற லெவல். படம் செம்மையாக இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு படம். எல்லாமே இருக்கு, செம்மையாக இருக்கு படம். சூப்பராக. 2 டபுள் ஆக்ட் கிடையாது, 3 or 4 கிளைமேக்ஸில் வேற லெவலா. வேற லெவல். எஸ்கே வந்திருந்தாரு. அப்புறம் நிறைய சூப்பராக இருந்துச்சு. நம்ம இல்லை, ஃபன்னாக இருந்தது, என்ஜாய் பண்ணலாம். தளபதி எப்படி இருந்தாரு? மாசில் ஏதாவது சொல்கிறோம், ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம் ப்ரோ. செம்ம ஜாலியாக இருக்குது படம். பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்தது. வெங்கட் பிரபுவோட ஸ்க்ரீன் பிளே எப்படி இருந்துச்சு? செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்தது. 3 மணி நேரம் படம் மாதிரியே இல்லை, ஜாலியாக இருக்கும். படத்தில் நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நிஜமாலுமே சர்ப்ரைஸாக தான் இருந்தது, ஜாலியாக இருந்தது. நல்ல என்டர்டைன்மெண்ட், பக்கா கமர்ஷியல். தளபதி எப்படி இருந்தாரு? அவரோட ஆசம் எஃபோர்ட் எல்லாருக்குமே நல்லா இருக்குது. பிரசாந்த் சாருக்கும் ஈக்குவல் நல்ல இது இருக்குது. விஜய் சார் அது சொல்லவே தேவையில்ல, அது ஹைலைட்டு. பிரபுதேவா சாருக்கும் நல்ல, மோகன் சாருக்கும் அது அவரோட கேரக்டருக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. பிஜிஎம் சாங்ஸில் கொஞ்சம் கோட்டை விட்டார். பிஜிஎம் நல்லாயிருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் இல்லை, நார்மலாக சரி, போர் அடிக்காமல் போகுது, பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கும்போது எப்படி? ஃபேமிலி ஆடியன்ஸாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது படம். விஜயோட ஆக்டிங் இப்போ அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? விஜயோட ஆக்டிங் நல்லா இருந்தது. வழக்கமாக இதுக்கு முன்னாடிலாம் வில்லன் பார்த்தா ஹீரோ வந்து ஒரு வில்லன் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோவும் அவரே வில்லனும் அவரே என்னும்போது
ரசிகர்களுக்கு கொஞ்சம் புது ட்ரீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், சர்ப்ரைஸ் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் சீன்லாம் நிறையா இருந்தது. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம், அந்த எதிர்பார்ப்புலாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில இது ப்ரிடிக்ட் பண்ணலாம், அந்த ப்ரிடிக்ஷன் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் உடைச்சிருக்கு. படத்தில் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ஒரே ட்விஸ்டாகவே இருக்குது. படம் வேற மாதிரி இருக்குது. தளபதி எல்லாம் வேற மாதிரி சீனை காட்டுறாரு. ஒவ்வொரு ஃபைட்ஸும் வேற மாதிரி இருக்குது. காமெடி இருக்குது, என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக பார்க்கலாம். படம் வேற மாதிரி இருக்குது ப்ரோ. நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பராக வெறித்தனமாகுது. வெங்கட் பிரபுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அருமையாக இருக்குது. தலை என்ன மங்காத்தா 100 மங்காத்தாக்கு சமம். 100 மங்காத்தாக்கு சமம். அவ்வளோ வெறித்தனமாக இருக்குது படம். வேற லெவல். எத்தனை தடவை பார்க்கலாம். ரொம்ப சூப்பர். எல்லாமே புதுசாக இருக்குது. எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் சீன்ஸ் தான். ரொம்ப ப்ரோ பக்கா பிளாக் பஸ்டர் ப்ரோ. 7 ட்ரீட். சஸ்பென்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. தரமாக இருக்குது, வந்து பார்க்கலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன் செம்மையாக இருக்குது. அந்த ட்ரைலர் மட்டும் விடாமல் அப்படியே படம் விட்டுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பயங்கரமாக இருந்திருக்கும். மாஸ் வேற லெவல். எல்லா ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாத்துக்கும் சூப்பரான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. மாஸாக இருக்குது படம். எல்லாமே செம்மையாக இருக்குது. எதுவும் இப்போ நாங்கள் சொல்ல முடியாது. ஸ்பாய்லர் போட முடியாது எங்களால். இப்போ போட்டாலும் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ படம் போய் நிறைய இருக்கு, பயங்கரமா இருக்கு. அடிக்கினே போறாங்க. நீங்க நடக்கும். டக்கு தியேட்டர்ல போய் பாருங்க. அவ்வளவுதான். தலை சுற்றி போச்சு ஒரு செகண்டு. இவன் பயங்கரம்ண்ணா. அது படத்தில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் படத்தில் வந்துட்டு எல்லாமே செட் ஆயிடுச்சுண்ணா. கரெக்டாக இருந்துச்சு. நல்லா எல்லாருமே செமையாக பண்ணியிருக்காங்கண்ணா. படம் சூப்பர். தளபதி மாஸ். படம் நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. படத்தில் எல்லா சீனுமே சூப்பராக இருக்கு. தளபதி வர ஒவ்வொரு சீனுமே சூப்பராக இருக்கு. அருமையாக இருக்காரு. சூப்பராக இருக்காரு. இளைய தளபதி சூப்பராக இருக்காரு. தளபதி மாசா இருக்காரு. எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பழைய மாஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சிறுசா ஆன் பண்ணுங்க. மட்ட சாங் தாங்க வேற லெவலு. படம் சூப்பராக இருக்குண்ணா. தளபதி மாஸ் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. டபுள் ஆக்ட் பயங்கரமாக இருக்கு. படம் வேற மாதிரி இருக்கு. பட்டம் வேற லெவல். நல்லா இருக்கு ப்ரோ. செம்ம ட்விஸ்டா இருக்கு. நல்லா படம் நல்லா இருக்குது. செம்மையா இருக்காரு. இந்த சின்ன ஜூனியர் விஜய் மாதிரி வர்றாரு. அவரு செம்மையா நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப சர்ப்ரைஸா வச்சிருந்தாங்க. விஜய் ஃபன் சூப்பரா இருக்கு. வேற லெவல் செம்மையா இருக்காரு. வேற மாதிரி சூப்பரா இருக்கு சார். ரொம்ப ஹாப்பி. விஜய் தளபதி ஃபேனா இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிஜிஎம் எல்லாம் ஓகேவா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஒன் டைம் பிஜிஎம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்தேன் ப்ரோ. மங்காத்தா பாட்டு ஏதாவது வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் வரல. பட் ஆனால் ஓகே ப்ரோ. படம் பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு. 5 விஜய் இருக்கே படத்துல. சூப்பரா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படமே சூப்பரா இருக்கு. வெங்கட் பிரபு தேங்க்ஸ் சொல்லணும். செம வேற லெவல் ப்ரோ. செம சூப்பராக இருக்குது. தளபதி தான் தாறுமாறு. பயங்கரம். எஸ்கே செம சூப்பர். பிரசாந்த் செம வெறியன் சார். தளபதி வெறிய டிக்கெட் எல்லாம் இல்லை. நம்ம தளபதிக்காக எவ்வளோ உயிரே கொடுக்கணும் சார். அவர் ஆரம்பித்த கட்சிக்கு என்னுடைய சார்பாக வெற்றியை தெரிவிக்கிறேன் சார். இந்த படம் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன் சார். செம்ம சார். எல்லா ஆக்ஷனும் தளபதிக்கும் இப்போ தலை ரசிகரும் எல்லாம் மிங்கிள் பண்ணிட்டாங்க லாஸ்ட்ல இதில். ஏன்னா இப்போ யார் எந்த பேரிலும் சொல்ல எல்லாம் சமம் என்ற ஒரு கருத்து வந்து வச்சிருக்காங்க சார். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வந்தேன். ஆனால் செம சூப்பராக இருந்துச்சு படம். கண்டிப்பாக அப்போ அடுத்த ஷோ வருவேன். அவர் வேற லெவல். எப்பயும் போல தான் அவர். எல்லாரும் நல்லா இருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படமே மொத்தமாக சூப்பராக பயங்கரமாக இருந்துச்சு படம். ஆமாம் வேற லெவலில் இருக்கு. ஏகப்பட்டதாக வச்சுருக்காங்க. 1 2 வச்சுருக்காங்க. நிறையா வச்சுருக்காங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். ஆமாம் ப்ரோ. தலைலாம் வராரு. தலையை வர காமிச்சாங்க. அதுவும் பயங்கரமாக இருந்தது.